வா ஆமா ரசம் செய்ய போறோம். உலக மக்கள் எல்லாருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இது நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல். என்னடா எப்ப பார்த்தாலும் ஆண்களே வச்சு சமைச்சுட்டு இருப்பாங்க, இப்ப புதுசா பெண்கள் வந்திருக்காங்களே அப்படின்னு யாரும் யோசிக்க வேணாம். நாங்களும் சாதிக்கிறோம், எங்களால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனலுக்கு பெண்கள் சமைக்க வந்திருக்காங்க. இனி நம்மளுடைய சேனல்ல இவங்களும் சமைக்க போறாங்க. இவங்களும் சமைக்க போறாங்கன்னா இவங்களோட பேரு பாத்தீங்கன்னா நாசிலிமா ஆண்டி. இவங்க பெயர்ல நாசிலிமா என்று உணவு பேர் தான் வருது. இவங்களை அப்படி வச்சு கூப்பிட்டாதான் எல்லாருக்கும் தெரியும். நல்லா சமைக்கக்கூடியவங்க. இன்னைக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம மலேசியா வில்லேஜ் ஃபுட் சேனல்ல இவங்களும் எல்லா ஐட்டமும் சமைக்க போறாங்க. இவங்க பேர் வந்து மகேஸ்வரி. இவங்க பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தாலும் பகுதி நேரமா வேற வேலை செய்யறாங்க. நம்ம சேனலுக்கும் இவங்களும் நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க. இவங்க பேரு வந்து லட்சுமி. இவங்களும் மகாலட்சுமி நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க. நிச்சயமா இந்த சேனல் வேற லெவலுக்கு போக போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில சக்சஸ் பண்றதுக்காக 3 பெண்மணிகள் எங்களோட ஜாயின் பண்ணிருக்காங்க. மக்களாக நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும், காமெண்ட் பண்ணணும். ஓகேவா? இன்னைக்கு நம்ம சமைக்க போற சமையல் என்னமா? தீகரசா. அதாவது ஸ்வீட் அண்ட் சோர், பிரிஞ்சோயில் ஸ்வீட் அண்ட் சோர் சமைக்க போறோம். தீகரசா அப்படின்னு சொல்லுங்க மிரோஷன். This is Malaysia Village Cooking Channel. In our channel, this girls team are continue with us to cook in this channel. கண்டினியூவா இந்த கேர்ள்ஸ்னா அம்மா எல்லாருமே நம்மளோட சேர்ந்து சமைக்க போறாங்க. அதனால நீங்க எல்லாரும் எங்களோட சேர்ந்து சமைக்கணும். சமையலுக்கு தேவை அடுப்பு, சாப்பிட நம்ம பொறுப்பு. பகவான் புகை வந்தா போதும். நல்ல சிறப்பா நல்லா அந்த புண்ணியமா தாயி எங்கேயா கொடுத்துடலாம்? எங்க வைக்கலாம்? அங்க வச்சிடலாம். வச்சிடலாம். தாயே ஏன் நம்ம கத்திரிக்காய் அப்படி போட்டுக்கிறோம்னு சொன்னோம்னா, இந்த கத்திரிக்காயில நிறைய கிருமிகள் இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சோம்னா கொஞ்ச நேரத்துல செத்து போயிடும். சாப்பிட்றதுக்கும் ஆரோக்கியமா இருக்கும். இல்ல பரவாயில்ல. உள்ள அவனும் உள்ள வேலை செய்யும். உனக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இப்பயே சமையல்லாம் கத்துக்க. இதுதான் பூண்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், தீகரசா. இன்னைக்கு நாங்க சொல்லி கொடுப்போம். நாளைக்கு சொந்தமா நீ சமைக்கணும். நடக்க வாய்ப்பு இருக்கு. குருவி வேற சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. குருவி வாழ்த்துது. அண்ணன் இந்த மரங்க செடியெல்லாம் நட்டுதெல்லாம் நல்லதுதான் போல. அதான் நான் இப்போ வரைக்கும்
இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. உட்காந்து எல்லாம் செய்யறதுக்கு மரங்கள்லாம் இருக்குது. கொய்யா மரம் இருக்குது, மாங்காய் மரம்லாம் இருக்குது. இருக்குது. அப்புறம் வாழை மரம்லாம் இருக்குது. தான் நாங்க சேனல்ல ஒரு சமைக்கிறோம். எல்லாரும் வீட்டுல சும்மா இருக்காதீங்க. அம்மாவுக்காக இந்த சேனலை பாருங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆ அரைக்கணுமா வெட்டணும்? அரைச்சிருவோம். வெங்காயம் தான் வெட்டணும். குடி சாப்பிடு. யாரோ சொன்னாங்க வேலை செய்யற டைம்ல பேசக்கூடாது. ஜூஸே நான் குடிக்க மாட்டேன். நான் குடிக்க மாட்டேன், புளிக்கும். பண்ணி விட்டுறாதீங்க. சைக்கிள் ஆக்ஷன் சொல்லுங்க, அப்பதான் தெரியும். மக்களே, இன்னைக்கு நாங்க ஏன் இதுல சமைக்கிறோம்னா, மண்ணு ஈரமா போயிடுச்சு. அதனால இவரு எங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. கேஸ் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு கேஸ்ல சமைக்கிறோம். ரொம்ப ஜாம் ஆகுது. நாங்க ஏன் இப்படி சமைக்கிறோம்னா, மண்ணு ஈரமா இருக்கு. அதனால கேஸ்ல சமைக்கிறேன்னு நினைக்காதீங்க. அடுத்த திருப்பு வெறும் அடுப்புலயே நாங்க சமைப்போம். எண்ணெய் ஊத்துறோம். சரி, அதனால கொஞ்சம் கூட வைக்க தெரியுமா? கத்திரிக்காய் பொரிச்சாச்சு. என்ன ஊத்தியாச்சு. இப்ப கடுகு போடுறோம். கொஞ்சம் அனல கொஞ்சம் வைங்க. இப்ப அரைச்ச இஞ்சி பூண்டு இப்ப அடுத்தது பெரிய வெங்காயம். உங்க வீட்டு பின்னால நிலம் இருந்துச்சுன்னா நீங்க கருப்பிலையோ கத்திரிக்காய் எல்லாம் நட்டுக்கலாம். பூச்செடியும் நட்டுக்கலாம். சாமிக்கு பூ பறிச்சு போடலாம். எல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு பிற்பாடு நாங்க கருப்பிலைய இப்ப போடுறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். பிற்பாடு கருப்பிலை போடலாம். ஓகே, கருப்பிலை தான் எல்லாம் சாப்பிடவே நல்லது. பச்சை மிளகா போடுறோம்.
முதல்ல அம்மியில அரைச்சோம் இல்லையா, அந்த மிளகா வந்து இப்ப நம்ம போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்றோம், வதக்குறோம். இதெல்லாம் அம்மியில அரைச்சது. வதங்கிடும். இப்ப போடுறோம். தக்காளி போடுவோம் இல்லையா, கீழே வந்துச்சு. இப்ப தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். பார்த்துங்க, உப்பு போடுறோம். நாங்க இப்ப இதுல வந்து 4 கிலோ தக்காளி போட்டு இருக்கிறோம். எவ்வளவு உப்பு அளவு உங்களுக்கு வேணுமோ நீங்க போட்டுக்கலாம். இப்ப புளி ஊத்துறோங்க. அதுதான் சொல்ல மாட்டேன். ரெடி ஆறாங்க விஜயக்கா. ரெடி ஆறாங்க. முதல்ல அம்மியில அரைச்ச சீரகம் தூள். சீரகம் அது இது நாட்டு சர்க்கரை நாங்க போடுறோம். கொஞ்சம் போதும், இனிச்சிடும். இப்பதாங்க நாங்க பொரிச்சு வச்ச கத்திரிக்காவை போட போறோம். ரெண்டு மகே அதுல போட்டுவோம். கழுவு வேணாம். அங்க ஒண்ணு இருக்கு. அப்புறம் சமைச்சிட்டோம், இப்ப சாப்பிட போறோம். இந்த சேனல் முழுசா பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க குக்கிங் சேனல் போட்டிருக்கோம், வந்து பாருங்க. என் சோறு வந்துருச்சா இல்லையா? முதல்ல பயமா தான் இருக்கும், அப்புறம் அப்புறம் பழகிடுவோம். இல்ல அங்கதான் சாப்பிட போறோம்ல 4 மணிக்கு. அப்புறம் சும்மா உட்காந்துருக்கேன் அங்க பாருங்க. கத்திரிக்காய் ரொம்ப வேணாம் அவங்களுக்கு. ஏன் மேலதான் சாப்பிட போறாங்க, மேல வச்சிருக்கேன் அப்பளத்தை. கொஞ்சம் இன்னும் குறை. கத்திரிக்காய் ரொம்ப ருசியா இருக்கு, டேஸ்டா ருசியா இருக்குது. பெஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கு கத்திரிக்காய். இன்னைக்கு நம்மளுடைய மலேசியா வில்லேஜ் குக்கிங் சேனல்ல முதல் முறையாக வந்து அம்மாமார்கள் பாத்தீங்கன்னா நாசிலிமா ஆண்டி, அப்புறம் லட்சுமி அக்கா, அதுக்கப்புறம் மகேஷ் அக்கா எல்லாரும் சேர்ந்து சமைச்ச ஒரு சமையல் பிரிஞ்சாயில் தீகராசா அப்படி சொல்றோம். அதை ஸ்வீட் அண்ட் சவர் சொல்லுவோம் இல்லையா. உண்மையாவங்க இதை நீங்க அப்படியே எடுத்து அப்படியே சும்மா சாப்பிடலாம்.
அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு. உண்மையாவே நாசிலிமா ஆண்டி வந்து நல்ல சமையல்ல பக்குவம் அப்படி சொல்லியிருக்காங்க. நானும் 2-3 சமையல சாப்பிட்டுருக்கேன் அவங்களோட. ஆனா உண்மையாவே இன்னைக்கு மொதல் எபிசோடு அசத்திட்டாங்கன்னு தான் சொல்லலாம். வேற மாதிரி இருக்கு. இந்த எபிசோட்ல இந்த ஸ்வீட் அண்ட் பிரிஞ்சோயில நீங்க வீட்டை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்மையா இருக்கு. சூப்பரான ஒரு எபிசோடுங்க. பிரிஞ்சால் ஸ்வீட் அண்ட் சார். வாவ். சத்தியா நல்லா இருக்கு. ஓகே குட், சூப்பரா இருக்கு. ஓகேண்ணா. இது மட்டும் சாப்பிடுங்க. இது சாப்பிட்டு கேன் நீங்கள் சாப்பிடுங்க. இந்த சைடு இது 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 ஓகே சாப்பிடுங்க. எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா இருக்கு. அவ்வளோதானே. ஆமாம்.